ஒரு வார காலத்திலே நம்ம பார்க்கிறோம் இந்த பள்ளி பெண்கள் எங்கேயாவது போயிட்டு இளைஞர்களிடம் மாட்டிக்கொள்வது, சீரழிகிறது, இந்த மாதிரி அது போதை கலாச்சாரத்துக்குள்ள போறது. இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் ஓகே, நமக்கு சாதாரண பெண்களுக்கு இந்த நிலை நடக்குது, பள்ளி குழந்தைகளுக்கு இந்த நிலை நடக்குதுன்னு பார்க்கிறோம். இப்போ ஏடிஜிபிக்கு ஒரு காவலர், ஒரு பெண் காவலருக்கு இப்படி நடக்கிறது அப்படிங்கும் பொழுது, இந்த அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க மற்றவர்கள் இதுக்கு குரல் கொடுப்பாங்க இல்லையா? அது ஏன் நடக்கலன்னு நினைக்கிறீங்க? அதிகார மட்டத்துல இருக்கிறவங்க அந்த பதவிக்கு பயந்தோ இல்ல, உண்மையில நீங்க கவனிச்சு பாருங்க. போன தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற, இதுக்கு முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அரசு அதிகாரிகளும் அத்துணை பேர், காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாம் வாக்குகளை எதிர்க்கட்சிக்கு செலுத்தி இருக்கிறாங்க. வழக்கமா அவங்க எப்பயுமே திமுக பக்கம் நிப்பாங்க, அரசு அதிகாரிகளுக்கு திமுக சாதகமாக இருக்கும் என்று. ஆனால் இன்றைக்கு அவர்கள் முகத்தை கிழிய தொடங்கினால எல்லாருமே அதிலிருந்து விலக தொடங்கி இருக்கிறார்கள். பணி பாதுகாப்பின்மை, சமூக பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு வேலையில இடப்பங்கீடு, இடஒதுக்கீடுங்கிறது மிக மிக முக்கியமானது. சமூக அமைதியையும் சமூக நீதியையும் நிலைநாட்டுவதற்கானது. அதுல நீங்க பலவீனமாகறீங்க. அப்ப இது மிக மிக மோசமான நிர்வாகத்தை சுட்டி காட்டுது. நீங்க வெறும் இன்னைக்கான ஒரு அரசியலாகவோ இன்னைக்கான ஒரு செய்தியாகவோ இதை பேசிவிட்டு போகாமல், நாளைய தலைமுறைக்கான அமைதி, சமூக அமைதி நிலைநாட்டப்பட வேண்டுமானால் இடப்பங்கீடு, இடஒதுக்கீடு சரியாக எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும். கீழே இருக்கிற மேலே எந்திரிச்சு வர்றதுக்கு அவனுக்கான ஒரு ஸ்டூல் கொடுக்கப்பட வேண்டும். அவனுக்கான உயர்வுக்கான வழிவகைகள் தரப்படணும்.